எல்லாம் டிக்டாக் பண்ணணும்னு சொல்லி என்னங்க அவசியம்? இப்படியெல்லாம் டிக்டாக் பண்ணணும்னு சொல்லி என்ன அவசியம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது உமரியா அப்படின்னு சொல்ற பகுதியில வந்துட்டு ஒரு பணிப்பெண் டிக்டாக் பண்ணின காரணத்தினால அடிச்சு அறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து போலீசாரிடம் ஒப்படைச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள வந்துட்டு நாடு கடத்துறாங்க. என்ன விடயம்னு சொன்னா உமரியாவில் வந்துட்டு ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க மகாராணி அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் வந்துட்டு தெரிவிக்கப்படுது. அந்த வீட்டில் உள்ள அந்த மேடம் அவங்களுடைய ஆடைகள், நகைகள், அவங்களுடைய அந்த உருளோசு இப்படியான அவங்களுடைய பொருட்களை எடுத்து இந்த ஸ்ரீலங்கா பெண் இவங்க பாவிச்சு அதன் மூலியமா வந்துட்டு அந்த உடுப்புகளை போட்டுண்டு டிக்டாக் செஞ்சிருக்கிறாங்க. இந்த டிக்டாக் வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு அந்த குவைத்தியலுடைய கண்ணில் வந்து இந்த டிக்டாக் படுகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பெண்ணுடைய ஃபோனை வாங்கி பார்க்கும்போது அதில் இருந்த வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செயல்பாடு தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பெண்ணுக்கு அடித்து அறையில் அடைக்க வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு போலீஸாரிடம் ஒப்படைக்கிறாங்க. இனி அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நாட்டுக்கு எக்ஸிட் அடித்து பெய்த்துருவாங்க. எக்ஸிட் என்ன ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு குவைட்டுக்குள்ளே வர முடியாது. இப்போ இது வந்துட்டு நான் பார்த்தோம் சொன்னா உண்மையிலே இந்த பெண் வந்து செஞ்சது வந்துட்டு தவறான விடயம். என்ன காரணம் சொன்னா நம்ம வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு வேலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்துட்டு ஒரு தொழிலாளராக வந்திருக்கிறோம் அந்த வீட்டுக்கு. அப்போ நாம தொழிலாளராக வந்திருக்கிற இந்த சமயத்துல அவங்களுடைய உடுப்பெடுத்து நம்ம பாவிக்கிறது, அவங்களுடைய நகைகளை எடுத்து நம்ம போடுறது, அவங்க பாவிக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நம்ம பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தவறான விடயங்கள். இதனால மற்ற பணிப்பெண்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கணும். எல்லாருமே வந்துட்டு இங்க வந்துட்டு டிக்டாக் பாவிக்கிறாங்க, எல்லாருமே வந்து டிக்டாக் பார்க்குறாங்க. குவைத்தியல் எல்லாருமே வந்து டிக்டாக் பாவிக்கிறாங்க பார்க்குறாங்க. சரியா? அப்ப இதனால இந்த மற்ற பணிப்பெண்களும் புரிஞ்சிக்கிற என்ன வந்துட்டு அவங்களுடைய உடைமைகளை, அதாவது அவங்களுடைய பொருட்களை எடுத்து நம்ம வந்துட்டு நம்மளோட பொருட்கள் மாதிரிக்கு பாவிக்கிற வந்துட்டு உண்மையிலே வந்து அது தவறான விடயம், குற்றமான விடயம். சரியா? நம்ம எதுக்கு வந்தோம்? நம்ம வந்துட்டு வேலைக்கு தொழிலுக்கு வந்தோம். நீங்க டிக்டாக் பண்றத வந்துட்டு நான் பண்ண வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னு அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி தவறு செய்ய வேணாம். அடுத்தவங்களுடைய உடைமையை எடுத்து அதை பாவிச்சு அதன் மூலியமா நீங்க டிக்டாக் போடுறது, இந்த லைக்குக்காகவும் வியூவர்ஸுக்காகவும் வந்துட்டு வீடியோ போடுறது, இது வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு ஆபத்தா நடக்கக்கூடும். இந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி. அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்பாடுகளை செய்ய வேணாம். நம்ம தொழிலுக்கு வந்தோம், நம்மளோட பாட்டில் நம்ம தொழிலை செஞ்சுட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரிக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு தலையில் கொஞ்சம் சிந்தனை எடுத்து செய்யுங்க. நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே வந்துட்டு அறிவுரையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன வந்து நம்ம விழிப்புணர்வு உணர்வு பதிவுகள் எல்லாம் வந்து நிறைய போட்டிருக்கிறோம். அதனால வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறதில்ல. இருந்தும் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு சிந்தனை யோசனை புத்தி இருக்கு இல்லையா, அதை கொண்டு நல்ல விடயத்தை செய்யுங்க. பிரச்சனையில மாட்டிக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.